எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சி இருந்தா நல்லா இருக்குன்ற ரீதியில வர்றாங்க. நாம் தமிழர் அந்த ரீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதை நான் வரும்போது சொல்றேன். நாங்க தனிச்சு தான் போட்டிடுவோம், தனிச்சு தான் போட்டிடுவேன். தனித்த பெருத்த தமிழர்களுக்கென்று தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். அப்படின்னா நான் எப்போவே 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்கே பாருங்க. அப்போ நான் போகல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு. அது வழியில் தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றேங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாரல்ல. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாரல்ல. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும். இது எங்க தத்துவம். ஒருவேளை இப்ப நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்ட இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீல்ல? இல்லை. என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போனா என்னை கொண்டுருவாங்க. பரவாயில்ல, நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கணும். எல்லாரும் போயிடுவான். இந்த பண்ணியும் பீதிங்கன்னு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நான் இல்ல புலின்னு நம்பி வாரான். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி. இப்ப நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி, சோத்து பசி இல்ல, வயிற்று பசி இல்ல, வரலாற்றின் பசி. அதனால இதுவே என்னங்க நீங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது என்ன? இவங்கெல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள், செய்தது என்ன? ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து இப்படி மேசை தட்டுறதுக்கு வீட்டுல சாணியை தட்டலாம். 2 எரு தட்டியாவது வருவாங்க. என்னடா தம்பி, என்ன மேல